இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கு ஆத்தாக்க பாடசாலையில் உள்ள பிள்ளைகளின் பெற்றோர் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பாடசாலைகளில் நாங்கள் இன்றைக்கு சகல பிள்ளைகளும் நாங்கள் இடைநிறுத்தி எல்லா பெற்றோரும் சேர்ந்து இந்த நிகழ்வை செய்திருக்கிறோம் என்ற காரணம் என்னென்றால், இன்றைக்கு இந்த பாடசாலையில் 8 மாதத்துக்கு மேற்பட்ட காலமாக அதிபர் நிரந்தரமாகவே இடமாற்றம் பெற்று சென்று விட்டார். ஏற்கனவே இருந்த அதிபர். இவ்விடயம் தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் எழுத்து மூலமாகவும் 3 தடவைகள் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களுடனும் இறுதியாகவும் சென்று எழுத்து மூலம் இதன்று நாங்கள் இவ்விடயம் சம்பந்தமாக பெற்றோர்களும் பாடசாலை அபிவிருத்தி சங்கமும் சேர்ந்து இவ்விடயம் தொடர்பாக அவருடன் நேரடியாகவும் கதைத்த போது அவரால் கூறப்பட்ட விடயம் என்னென்றால், ஒரு அதிபரை இந்த பாடசாலைக்கு போடப்பட்டிருக்கு, அந்த அதிபர் உங்களுக்கு வருவார் என்று முதல் தடவையாக கூறப்பட்டது. அந்த தடவை சொல்லப்பட்டது 19ஆம் தேதி வருகிறார் என்று. நாங்கள் அடுத்த தடவை சென்று கேட்ட போது சொன்னார், 2 வாரத்துக்குள் உங்களுக்கு அதிபர் வருவார், நீங்கள் ஒரு தரம் ஒரு பிரச்சனையும் இல்லை, போங்கோ, கற்பித்தல் நடவடிக்கை நடக்குது என்று. திருப்பி நாங்கள் இறுதியாக 3ஆம் மாதம் 6ஆம் தேதி நேரடியாக வலய கல்வி பணிப்பாளரிடம் சென்று இவ்விடயம் தொடர்பாக ஏற்கனவே கதைத்தோம். இதுக்கான சரியான தீர்வை தாங்கோ, பெற்றோர்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட பிள்ளைகளில் கல்வி செயற்பாடை முழுமையாக அறிய முடியாதுள்ளது, பாடசாலையில் ஒரு விளையாட்டு போட்டியை நடத்த முடியாதுள்ளது, அபிவிருத்தி செயல்பாடுகளை முழுமையாக மேற்கொள்ள முடியாதுள்ளது. மற்றது கடந்த ஆண்டு தரம் 5 புலமை பரிசல்ல சித்தி எய்த மாணவர்களின் கௌரவ நிகழ்வை செய்ய முடியாதுள்ளது. மற்றது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் அதிபரூடாக ஆசிரியர்களின் கல்வி செயற்பாடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது பற்றி நேரடியாக நாங்கள் ஆசிரியர்களோட கலைக்க முடியாதுள்ளது. தற்காலிகமாக இப்ப ஆசிரியராக இருந்த சுமி டீச்சர் ஆசிரியர் அவர்களே தற்காலிகமாக அந்த உப அதிபர் பதவியை செய்து வருகின்றார். அந்த பதவி இருந்தாலும் அவர் ஏற்கனவே ஆசிரியரோடு சேர்ந்து இருந்தமையால் அவர் பிள்ளைகளின் சரிபுள்ளைகளை சக ஆசிரியரோட கலைக்க முடியாது. ஆதலால் நாங்கள் பல அதிபர்கள் உள்ளார்கள், அதாவது வசதி படைத்த பாடசாலைகள், அதாவது சிட்டிக்கு உள்ள பாடசாலைகளுக்கு உபாதிபர் என ஆசிரியர் தரத்தில் ஈடுபட்டவர்கள் நிரந்தரமாக அங்கே இப்ப தற்காலிகமாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு ஆசிரியர்களை நாங்கள் இந்த பாடசாலைக்கு நியமிக்குமாறும் வலய கல்வி பணிப்பாளர் கேட்டிருந்தோம். ஏற்கனவே இங்கே போடப்பட்டிருந்த ஆசிரியர் அதிபர் அவர்கள் இப்ப தற்காலிகமாக அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் இங்கே வர முடியாது என்பதால் அவரை இடைநிறுத்தியுள்ளார்கள். அப்ப இந்த பாடசாலைக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு அதிபர் கிடைக்கும் வரையும் நாங்கள் எங்கள் பெற்றோர் எல்லாம் சேர்ந்து எங்களோட பிள்ளைகளை இந்த பாடசாலைக்கு அனுப்புற என்ற முடிவுதான் எல்லா பெற்றோர் மத்தியிலையும் இருக்கு. இதற்கு நிரந்தரமான தீர்வு வலய கல்வி பணிப்பாளர் எங்களுக்கு எழுத்து மூலம் தரணும். ஏனென்றால் நாங்கள் நெடுக எல்லா பெற்றோர்களும் பாடசாலையில எந்த கதைக்க முடியாது. அப்ப இவ்விடயம் தொடர்பாக வலய கல்வி பணியாளர் எங்களுக்கு எழுத்து மூலமான நடவடிக்கையை செய்ய வேண்டும். அத்துடன் இந்த முல்லை வலயத்துக்குள்ள அதிபர் இல்லாத பாடசாலையாக இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கு பாடசாலை ஒன்று மட்டும்தான் உள்ளது.